ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரோட பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட அந்த பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடம். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு யூசேஜ் இருக்கும். அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரோட யூசேஜ் என்னன்னா, ஆர்ட் ஒர்க் பண்றது. ஒரு விஷயத்தை நீங்க ஆர்ட் ஒர்க்கா கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஒரு ப்ராப்பர்ட்டி பேனலாக இருக்கட்டும், ஒரு டூல் பார், அந்த மாதிரி நிறைய தேவைப்படும். இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஒரு கஸ்டமைசபிளாக வச்சு நீங்கள் அதை எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்ற அந்த இடத்துக்கு பேர் தான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேனல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆர்ட் போர்டு பிளைனாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல், எடிட், ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெனு அப்படின்றதெல்லாம் நிறைய வேலைகள் நம்ம செய்ய போகிறோம். எப்படி சாஃப்ட்வேரை செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம இந்த இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுறது, அதை எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் இங்கேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெளியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளேருந்து மெனு வழியாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூல் பார் ஆப்வியஸ்லி எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டாலும், பெயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட அதில் கூட டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் டூல்ஸ் ரொம்ப அவசியம். டூல்ஸ் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் ஒவ்வொரு டூலுக்கும் தனித்தனியாக நம்ம அதை பார்க்கலாம். ஜென்ரலாக டூல் பார் அப்படின்றது ஒரே இடத்துல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் லெஃப்ட் சைடு தான் இருக்கும். இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இன்னும் கூட பக்கத்துலேயே இருக்கலாம், எனக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், மவுஸ் எனக்கு ரொம்ப தூரம்லாம் கொண்டு போக தேவையில்ல அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிளாக் டாட் தெரியுது இல்லையா, ஸோ இதை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மூவபிளாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் எங்கே தேவைப்படும், நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வச்சு உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கஸ்டமைஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். திருப்பி இதை எப்படி கொண்டு போய் வைக்கிறதுனா, ஆப்வியஸ்லி அந்த கிரிப்பரை பிடிச்சி மறுபடியும் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த பேனலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட்டாக நீங்கள் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கரண்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸ் அண்ட் அதோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் மேலே இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது புரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்டிப்பாக மெனுஸ்குள்ளே போய் இதை நம்ம அக்சஸ் பண்ண தேவையில்ல, மேலேயே இது அக்சஸபிளாக இருக்கும். மூணாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சைடில் இருந்தா வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதான் பேனல்ஸ் அப்படின்றது. எனக்கு என்னோட தேவைக்கு எது அடிக்கடி யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் நான் பேனல்ஸ்னு எடுத்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை ட்ரா பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிக் டூல் எடுத்துகிட்டு இதை நான் கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மொத்த ஆப்ஷன்ஸும் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஃபில் ஆப்ஷன் என்ன, இது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றது, அண்ட் ஸ்ட்ரோக்கு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்கணும், அண்ட் ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் மேலே பார்க்கலாம். ஆனால் இதை தாண்டி சில விஷயங்கள் எனக்கு வேணும். அதோட கலரை எப்படி நான் பண்ணுறது, அதோட கிரேடியன்ட் எப்படி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிரேடியன்ட் கலர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எப்படி பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணுறது, இதுலேருந்து நான் வேறு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஒரு காப்பி எடுக்கணும், லேயர்ஸில் ஒர்க் பண்ணணும். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு லேயர்லையும் இன்னொரு லேயர்லையும் இருக்கும். இந்த லேயர் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நான் எங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதை சின்ன சின்ன பேனல்ஸாக எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேனல்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இல்லை ப்ராப்பர்ட்டி பேனலில் டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மொத்த ப்ராப்பர்ட்டி இங்கே வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம தனியாக ஒவ்வொரு டூல் நடத்தும் போதும் பார்க்கலாம். பட் இப்போ இதை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறது, அண்ட் இதை எப்படியா காப்பி எடுக்கணுமா, இதை எப்படி ஸ்கேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக லேயர்ஸ் ஒரு பெரிய கான்செப்ட் மாதிரி தெரியும். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஒரு வேற ஒருத்தங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் பார்க்குறீங்கனாலோ லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். பட் உண்மைனா அதோட பேசிக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது லேயர்ஸ் ரொம்ப ஈஸி தான். இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு பேர் தான் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எனக்கு இந்த லேயர்ஸை மட்டும் நான் அடிக்கடி கிளிக் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு உள்ள ஒர்க் பண்ணிக்கலாம், மறுபடியும் லேயர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி எல்லாமே ஃபுல்லி கஸ்டமைசபிள். எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா தனியாக ஒரு லேயரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ அதை எங்கெங்கே வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக அடாப்போட பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அடாப்போட எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, நீங்கள் டெய்லியும் இல்லுஸ்ட்ரேட்டர் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றதே ஒர்க்கிங் தானே. அதை எப்படி இன்னும் ஈஸியாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டில் போயிட்டு
ப்ரெஃபரன்ஸ் போனீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க டார்க் மோட்ல வேணா டார்க் மோட்ல வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து டார்க் மோட் இருந்தா கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதனால வந்து நம்ம டார்க் மோட்ல யூஸ் பண்ணலாம், கிரே மோட்ல யூஸ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது கிரே மோட் தான். ஸோ இந்த மோட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன தேவைப்படுதோ, உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்க இதை மாத்திக்கலாம். அண்ட் கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கீழே இருக்கு இல்லையா? ஸோ இதோட வேலை என்னன்னா கரண்டா என்ன வந்து நீங்க இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்திருக்கேன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெக்டாங்கிள்னு மாறி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக அதை மூவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ செலெக்ஷன் டூல் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் செலெக்ஷன் டூல் எடுத்து ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் வரும். இதை நான் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மூவ்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இந்த மாதிரி நீங்கள் கரண்ட்டாக என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதோட ஸ்டேட்டஸை காட்டுறதுனால இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவராலாக ஒரு ஒர்க் ஸ்பேஸில் தேவைப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான். இதை தாண்டி வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே மேலே வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப் போகலாம். மேபி வந்து டூல்ஸ் கூட அடுத்த வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த வீடியோ போட்டேன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், ஐ மீன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கூட போய்க்கலாம். சேனலுக்குள்ளே போகணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.